بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். சிறு வயது குழந்தைகள், 4-5 வயதுடைய குழந்தை, எந்த குழந்தைகளை அந்த மழலை குழந்தையினுடைய முகத்தை பார்த்து அன்பு பொழியக்கூடிய அந்த வயதுடைய சிறு வயது குழந்தைகளை காமகன் கொண்டு தன்னுடைய இச்சைக்காக தீர்த்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். இந்த நிலைமைகள் உருவாகுவதற்கு காரணம் என்ன? எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த தன்னுடைய இன்பத்திற்காக, சுய இன்பத்திற்காக தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை கூட 10 மாதம் சுமந்து மிகப்பெரிய அளவிற்கு சொல்லில்லா துயரத்தை மேற்கொண்டு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறான். அந்த குழந்தையை கூட தன்னுடைய கள்ள காதலனுக்காக வேண்டி, தன்னுடைய இச்சைக்காக வேண்டி அந்த குழந்தை இடையூறா இருக்குது, நம்முடைய கள்ள காதலன் நம்மோடு இன்பமாக இருக்க முடியலன்னு சொல்லி அந்த குழந்தையை கூட கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நாம சமீபமாக பார்த்து வர்றோம். சில வருஷத்துக்கு முன்னால் 2018ஆம் ஆண்டுல ஒரு பெண்மணி இப்படித்தான் என்ன பண்ணா, தன்னுடைய கள்ள காதலனுக்காக வேண்டி தான் பெற்றெடுத்த 2 குழந்தைகளை பாலில் விஷம் கலந்து சாகடித்து விட்டு கணவனையும் விட்டு விட்டு அந்த காதலனோடு சென்ற காட்சியை நம்ம பார்த்தோம். குழந்தைகளை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு தாய்மார்கள் சென்றிருக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த ஆபாசம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிறது என்று நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா, கேரளாவில் கொல்லம் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு கணவனை இழந்த பெண் கை குழந்தையோடு இருக்கிறது, 1.5 வயது ஆண் குழந்தை. இந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு மனைவியை வீட்டை விட்டும் துரத்தி இருக்கக்கூடிய ஒரு அஷ்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஒரு நபர், அந்த நபரோடு கள்ள காதல் ஏற்பட்டு அந்த நபர் என்ன பண்றான், இந்த குழந்தை இடையூறா இருக்குது, வரும்போது போகும்போது அழுகுது, இடையூறா இருக்குதுன்னு சொல்லி இந்த குழந்தையை அந்த தாயுடைய, அந்த தாய் அகிலான்னு சொல்லக்கூடிய அந்த தாயுடைய சம்மதத்தின் அடிப்படையில இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை சித்திரவதை செய்து உடல் முழுக்க படுகாயத்தை ஏற்படுத்தி 2 கையை உடைச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட 51 காயங்கள் உடம்புல ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த பரிசோதனைக்கு பின்னால சொல்லப்படுகிறது. 2 கையை உடைச்சு தலையில கடுமையான காயத்தை ஏற்படுத்தி இரத்த கசிவு ஏற்பட்டு மர்ம உறுப்பு வரைக்கும் அந்த குழந்தையை வேதனை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையை கொலை செய்திருக்கிறான். உடனே கொண்டுட்டோம்னா அது மாட்டிக்கிறோன்னு சொல்லி நோய் கீழே இருந்து விழுந்து தானாக அடிபட்டு இறந்ததை போல காட்ட வேணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து அந்த குழந்தையை கொலை செய்து கடைசியாக எந்த அளவுக்கு சொன்னா, அந்த கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அடித்து துன்புறுத்தி கடைசி நேரத்துல அந்த குழந்தை இருக்குது, இறந்து போகக்கூடிய நேரம். அந்த நேரத்துல குழந்தை சாப்பிடும் பொழுது சிக்கி கொண்டு உயிருக்கு போராடுகிறது என்று சொல்லி மருத்துவமனைக்கு இவனை அழைத்து சென்று அங்க மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அளவிற்கு தாய் துணை போகி அந்த தாய் என்ன பண்ணிருக்கிறான்னு சொன்னா, கேட்கும் பொழுது கொடூரமாக இருக்கிறது. அந்த தாய் அந்த வீட்டுல அந்த குழந்தையை துன்புறுத்தும் பொழுது இரத்தம் வெளியே சொட்டி அந்த சொட்டுகளை எல்லாம் கழுவி விட்டு அந்த குழந்தையின் ஆடைகளை எல்லாம் எரித்து விட்டு நாளைக்கு மாட்டி விடக்கூடாது என்று சொல்லி இந்த அளவிற்கு தான் பெற்றெடுத்த அந்த 1.5 வயது அந்த மடலை குழந்தையை கொலை செய்வதற்கு இந்த தாயும் துணை போயிருக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல வருத்தமாக இருக்கிறது. அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்கலாம், தூக்கி எங்கேயாவது அனாதை இடத்துல கொடுத்துருக்கலாம், அல்லது வளர்ப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய தந்தையினுடைய தாய் தந்தை இருப்பாங்க, அல்லது இந்த பெண்ணுடைய தாய் தந்தையிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம், கொடுத்துட்டு வெளியே ஓடி போயிருக்கலாம். எப்படியோ தவறு செய்வதற்கு 1000 வழி இருக்குது. ஆனால் இந்த குழந்தையை கொலை செய்து விட்டு தான் இந்த தவறை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு இந்த தன்னுடைய இந்த காம வெறி, தன்னுடைய அந்த மனோ இச்சை, அந்த இச்சை தீர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆசை தலைக்கேறி இருக்கிறான். எந்த அளவிற்கு சமுதாயம், இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது நம்ம சிந்தித்து கவலைப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கேரளாவில் நடந்ததை போலத்தான் இன்னொரு சம்பவம் வட மாநிலத்துல பாக்குறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு இதே மாதிரி கை குழந்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை ஒருத்தலை பட்சமா காதலிக்கிறான்.
அந்த காம கொடூரன் என்ன பண்றான், இந்த பெண் வந்து திருமணம் முடிக்குமாறு வற்புறுத்தினான். அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வந்து மறுக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னு அவன் யோசிக்கும் பொழுது அந்த அந்த குழந்தை இருப்பதான காரணமாத்தான் இந்த பெண்ணு நம்மை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறான் என்று சொல்லி, எப்படியாவது அந்த குழந்தையை நம்ம கொலை பண்ணிட்டோம்னா அவ திருமணத்துக்கு சம்மதிப்பான்னு சொல்லி அந்த குழந்தையை முட்டாய் வாங்கி தர்ற மாதிரி கூட்டு போய் அந்த குழந்தை காலை பிடித்து தரையில தலை அடிபடும் அளவிற்கு கடுமையாக தாக்கி அந்த குழந்தையை வந்து கொலை பண்ணியிருக்கிறான். எந்த அளவுக்குன்னு பாருங்க. ஆசையை, தவறான ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு 1000 வழி இருந்தாலும் இப்படியெல்லாம் பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்தாவது நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்வோம்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய இந்த இச்சை அவற்றை தீர்க்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை தலைக்கேறி இருக்கிறது. அப்ப இப்படியெல்லாம் சமுதாயத்துல பார்க்கிறோம். நாளுக்கு நாள் கொடூரங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபமா வந்து பார்த்தோம், கோயம்பேட்டில் வந்து இலங்கையை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து தன்னுடைய நண்பனோடு வெளியே சென்ற பெண்ணை வந்து தவறாக பயன்படுத்தி படுகொலை செய்த காட்சியை பார்த்தோம். அதே போல குமாரபாளையத்துல வந்து அதே ஊர்ல 2 குழந்தைகள், 3 வயது குழந்தை, அதே போல வந்து 12 வயது குழந்தை, இந்த குழந்தையை கொலை செய்த காட்சிகளை நம்ம வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த காட்சியை நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு இது போயிட்டுனா, ஒரு வடநாட்டுல வந்து ஒரு அகமது தன்வீர் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஒரு இளைஞர், 19 வயதுடைய இளைஞர். இந்த இளைஞர் என்ன பண்றான், அவன் நண்பரோடு சேர்ந்து கொண்டு பெண் பிள்ளைகளை எல்லாம் வந்து பரிசு வாங்கி கொடுத்து, அன்பளிப்பு வாங்கி கொடுத்து, அந்த பெண் பிள்ளையை காதலிப்பதை போல நடித்து ஒரு வீடு வாடகைக்கு வாங்கி அந்த வீட்டுல இரவு நேரங்களை கூட்டு சென்று கூத்தடித்து அந்த பெண்களோட ஆபாசமாக இருந்து அதை வந்து வீடியோவாக காட்சிப்படுத்தி அந்த பெண்களை மிரட்டி காசு வாங்கி அந்த பெண்களை மிரட்டி அந்த பெண்களுடைய தோழிகளை எல்லாம் அழைத்து வர சொல்லி இப்படியா கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட வீடியோக்களை வந்து போலீசார் இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல வந்து 150 பெண்களை வந்து இது மாதிரியாக பயன்படுத்தியதாக நண்பர் 2 பேர் சேர்ந்து இப்படி பயன்படுத்தியதாக காட்சிகளை பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவுல சமுதாயம் மிகப்பெரிய அளவுல வந்து சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இப்படி எல்லாம் வந்து ஆபாசங்களை மூழ்கி கொண்டு அந்த குழந்தைகளை கூட கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த சினிமா மோகம். சினிமா மோகத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைய சமுதாயத்தினர்கள். காரணம் என்ன, இந்த சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசத்தை காட்டுறான், அசிங்கத்தை காட்டுறான், காதலை காட்டுறான், இப்படியான எல்லா காட்சிகளையும் காட்டுறான். இதுவெல்லாம் எப்படியெல்லாம் பெண்களை வந்து சீரழிக்கலாம், எப்படியெல்லாம் தப்பிக்கலாம், தப்பிப்பதற்கு வழி என்ன என்று எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறான். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து எந்த பெண்ணையும் எந்த இடத்தில் இருந்து கொண்டு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளுமா, அதை தடை செய்யுமா, அந்த ஆப்புகளை தடை செய்யுமா? எந்த அளவுக்கு நான் அடிக்கடி நாம் சாதாரணமான பயான் வீடியோ பார்த்தா கூட அதுல என்ன செய்யுது, தேவையில்லாத ஆடுகள் வருது. அதுல பார்த்தோம்னா கேயின்னு சொல்லுவார்கள், ஆணு வந்து தவறாக சேரக்கூடிய அதுக்கு ஒரு ஆப்பு தயார் செய்யுது. அந்த ஆப் மூலியமாக ஆணும் என்ன செய்யலாம், பக்கத்துல இருக்கிற ஆணை வந்து என்ன செய்யுமா, அந்த நம்ம எங்க இருக்கிறோமோ அதுக்கு பக்கத்துல யார் அது மாதிரி இருக்கிறா என்று அதுவே தேடி தரும். ஒரு ஆணும் தவறாக நடந்து கொள்வதற்கு இந்த ஆப் உதவி செய்யும் சொல்லி அதிகமாக ஆடு வருது, விளம்பரம் வந்து எல்லா வீடியோ பார்க்கும் பொழுதும் எந்த வீடியோ பார்த்தாலும் இது மாதிரி விளம்பரங்கள் வருதுன்னா இப்ப இதுக்கு காரணம் என்ன, இளைய சமுதாயத்தினர்களை வந்து வழிகெடுப்பதற்கு எல்லா ரூபத்திலும் ஓப்பனா சொல்வதாக இருந்தா இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இது மாதிரி ஆடு தயாரிக்கக்கூடியவர்கள் மாம வேலை பார்க்கிறான். இப்ப இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்தை சீரழிப்பதற்கு, இளைய சமுதாயத்தை சீரழிப்பதற்கு இன்னைக்கு நவீனப்படுத்தப்பட்ட முறைகள் எல்லாத்துலயுமே இந்த ஆபாசங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இதை விட நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா பெற்றோர்கள் மீது பொறுப்பாக இருக்கு. பெற்றோர் என்ன செய்யணும், ஆபாசம்ங்கிறது அசிங்கமானது. ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணையோ, அந்நிய பெண் அந்நிய ஆணையோ பார்ப்பதோ அவன்கிட்ட பேசுவதோ இதுவெல்லாம் தவிர்க்கப்படணும். இதெல்லாம் அசிங்கமானது, ஆபாசமானது, அருவருக்கத்தக்கது என்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீங்க அதை செய்ய தவறிட்டாங்க, இஸ்லாமிய இளைஞரும் இஸ்லாமிய பெற்றோரும் சரி மற்ற பெற்றோர்களும் சரி, தான் பிள்ளைக்கு முன்னால உட்கார்ந்து என்ன பண்றா, தாயும் தகப்பனும் டிவியை பார்க்கறான். டிவியில வந்து ஆபாசம் வருது, அசிங்கமா வருது, ஆணும் பெண்ணும் கட்டி பிடிக்கிறான். அந்த ஆபாசமான காட்சிகளை ஒரு தாய் தந்தையும் பிள்ளைக்கு மத்தியில உட்கார்ந்து கொண்டு பார்க்கும் பொழுது பிள்ளையினுடைய உள்ளத்தில் என்ன தோணும், இது பெரிய தவறு கிடையாது, சாதாரணமான ஒன்று தான். ஏன்னா தாய் தந்தையுமே பார்க்கிறாங்களே, அவங்க வந்து நம்ம தடுக்கலையே,
அவங்கள பார்த்து வந்து ரசிக்க தானே செய்யறாங்க என்று சொல்லி, அப்ப இது தவறு இல்லை, சாதாரணமான ஒன்று தான். ஒரு ஆணும் பெண்ணும் இப்படியெல்லாம் நடந்து கொள்வது, காதலிப்பது, அசிங்கமாக செய்வது, இதுவெல்லாம் வந்து தவறு இல்லை என்று நாமே நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த உள்ளத்தில் விதைக்கிறோம். பிஞ்சு உள்ளத்தில் நஞ்சை விதைக்கிறோம். இந்த சினிமா, இந்த டிவி இவற்றை எல்லாம் வீட்டுல என்னைக்கு நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ, என்றைக்கு பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான விளையாட்டுகளை சொல்லி கொடுத்து படிக்கக்கூடிய விஷயத்துல ஆரோக்கியமான விஷயங்கள்ல ஈடுபடுத்துறோமோ, அன்றைக்கு தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. இஸ்லாமிய மார்க் எந்த அளவுக்கு சொல்லுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைத்தூதர் அவர்கள், மா நஹல வாலிதுன் வலதஹு அஃவல மின் அதபி ஹஸனின். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளில் சிறந்தது என்னன்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுன்னு சொல்றாங்க. நல்ல ஒழுக்கத்தை என்றைக்கு வந்து தாய் தகப்பன் கத்துக் கொடுக்குறாங்களோ அதான் சிறந்த அன்பளிப்புன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? குழந்தைக்கு வந்து ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதை விட்டுவிட்டு கேட்ட அன்பளிப்பு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. மொபைல் போனை வாங்கி கொடுக்குறாங்க, கையில காசை கொடுக்குறாங்க, சுத்த விடுறாங்க, வாகனத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த வாகனத்துல போய் விபத்துக்குள்ளாகி அந்த குழந்தை வந்து இறந்து போன பின்னால பதறாங்க, கதறாங்க. அப்ப இதையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைகளை கண்காணிக்கிறது கிடையாது. தாய் தந்தை தான் பொறுப்பு, குறிப்பாக தாய்மார்கள் பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தாய், ஒரு பெண், ஒரு தாய், ராயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வலதிஹி, தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கும் அந்த கணவனுடைய குழந்தைக்கும் அந்த தாய் தான், பெண்ணு தான் பொறுப்புதாரின்னு சொன்னாங்க. அவருடைய பொறுப்பை குறித்து மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான்னு சொன்னாங்க. அப்ப தாய் தான் குழந்தை கண்காணிக்கக்கூடிய இடத்துல அதிகமா பங்கு வகிக்கிறாங்க. தந்தை வெளியே வேலைக்கு போயிடுவாரு, அதிகமாக நேரத்தை செலவழிக்க மாட்டாரு. ஆனா தாய் வந்து அப்படி இல்லை. தன்னுடைய குழந்தைகளை கண்காணித்து வளர்க்கக்கூடிய பொறுப்பில் உள்ள தாய்மார்கள், நம்ம குழந்தை நல்ல குழந்தை தான் என்று சொல்லி நம்பி என்ன பண்றாங்க? குழந்தைகளை கண்காணிக்காம விட்டுறாங்க. நம்ம குழந்தை நல்ல குழந்தை தான், நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து கூட வளர்த்திருப்போம். ஆனா அந்த குழந்தையை பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன், அதுல எது அதிகமா காட்டப்படுகிறது, எதை வைத்து அதிகமாக வந்து இளைஞர்களை உள்ள இழுக்கிறான், எதை வைத்து அதிகமாக பெண்களையும் ஆண்களையும் வந்து சீரழிக்கிறான் என்று நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆபாசங்களை கொண்டு வந்து கொட்டித்தான் புள்ளியில சீரழிக்கிற. நமக்கு தெரியாது, எல்லா ரூபத்திலும் இன்றைக்கு வழி எடுக்கக்கூடிய சாதனங்கள் உருவாகிவிட்டது. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே எல்லா விதமான தவறையும் செய்யக்கூடிய அளவிற்கு நவீனங்கள் வளர்ந்திருக்கிறது. அதை தாய் தந்தை புரிந்து கொள்ளணும். கவனிங்க, பிள்ளை கவனிங்க. தனிமையில ஏன் உட்கார்ந்து இருக்கிறான்? தனிமையில உட்கார விடாதீங்க. மொபைல் போனை வைத்துக் கொண்டு தனிமையில் செல்ல விடக்கூடாது, தனி அறையில் படுக்க விடக்கூடாது. தாய் தந்தைக்கு பக்கத்துல தான் அதை வந்து யூஸ் பண்ணணும். நேரமாயிட்டா அதை வச்சுட்டு படுக்கணும். அப்படியான பழக்கத்தை உருவாக்குங்க. பிள்ளை வந்து அந்த மொபைல் போனை வந்து பயன்படுத்தி மற்ற பொதுவான விஷயங்களை பார்த்தாலும் கூட தாய் தந்தைக்கு முன்னால உட்கார்ந்துதான் பார்க்கணும். அந்த பாஸ்வேர்டு தாய் தந்தைக்கு தெரியணும். நினைச்ச நேரத்துல நம்முடைய தாய் தந்தை நம்முடைய போன் எடுத்து பார்ப்பாங்க என்ற அந்த பயம், அச்சம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் குழந்தையும் கட்டுப்பாட்டுல இருப்பான். இல்லைன்னு சொன்னா நாமே வந்து குழந்தைய வந்து எல்லா விதமான தவறை செய்வதற்கு வழியை வகுத்து கொடுக்குறோமா இல்லையா? இந்த மொபைல் போனை வாங்கி கொடுத்தாலே எல்லா விதமான தவறை செய்வதற்கும் அதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு, எல்லாத்தையும் நம்ம திறந்து விடுறோம். அப்ப நாமே திறந்து விட்டு நாளை குழந்தை தவறான இடத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா, அல்லது இந்த இதை பயன்படுத்தி ஆண்களுடைய வடையில நம்முடைய பெண்கள் விழுந்துட்டாங்கன்னு சொன்னா, நம்முடைய பெண்ணுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டதுன்னு சொன்னா அதுக்கு நாமும் ஒரு காரணம். அதை மனசுல பதிய வைங்க. எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்க சொல்லுது? ஒரு ஆண் பெண், ஒரு தந்தையும் பெண் பிள்ளையுமாக இருந்தா கூட, ஒரு தாயும் ஆண் பிள்ளையுமாக இருந்தா கூட அவர்களை கூட கூச்ச உணர்வோடு வளர்க்கணும். ஒரு வயசு வந்துச்சா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து 7 வயதானால் அந்த குழந்தைகளை தொழுகுமாறு ஏவுங்க, பள்ளிக்கு போக சொல்லுங்க, தொழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்க. அப்பதான் வந்து அது ஒழுக்கமான பிள்ளைய வளரும். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 10 வயதாகிவிட்டால் உங்களுடைய குழந்தை தொழுகைக்கு செல்லாமல் இருந்தால் அவற்றை தொழுகைக்கு அனுப்புங்கிறாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, ஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மதாஜிஇ, உங்களுக்கு மத்தியில ஒரு வயதுக்கு வந்த அல்லது வயது நெருங்கக்கூடிய 10 வயதை தாண்டக்கூடிய ஒரு பெண் பிள்ளையா இருந்தா தந்தை விட்டும் அந்த படுக்கையை தள்ளி வைக்கணும். தாயாக இருந்தா ஆண் பிள்ளைய தள்ளி வைக்கணும். அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் தாய்க்கு தந்தைக்கு மத்தியிலேயே இந்த கூச்ச உணர்வை ஏற்படுத்த சொல்லுது. இதை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நவீனமாக பேசக்கூடியவர்கள், முற்போக்குவாதிகள், தங்களை தாங்களே தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடியவர்கள், பகத்தறிவாதிகள் என்று பிதற்றக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க?
இதெல்லாம் வந்து தாய் தந்தையே வந்து இப்படிலாம் இது பண்ணக்கூடாது. ஒரு இஸ்லாமிய பெண்ணு, பெயர்தாங்கி பெண்ணு பேட்டி கொடுக்குது. ஒரு அது சீரியல் நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல வரக்கூடிய ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு வந்து ஒரு பேட்டி கொடுக்குது. அத நம்ம வந்து ஒரு வீடியோல பார்த்தோம். அது என்ன சொல்லுது? என்னுடைய பிள்ளைக்கு, ஆண் பிள்ளைக்கு மத்தியிலேயே நான் வந்து அரைகுறையா தான் ஆடை உடுத்துவேன். வயிறு தெரியிற மாரி தான் ஆடை உடுத்துவேன். அப்படித்தான் இருப்பேன். ஏன்னா அப்படித்தான் புள்ள பழகும். அதே மாரி தான் மற்ற பெண்ண பார்த்தாலும், தாய் மாரி தான் இந்த பெண்ணுடைய உடம்பு இருக்குன்னு சொல்லி, அந்த புள்ள வந்து அப்படித்தான் பழகும்ன்னு சொல்லி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில, இப்படித்தான் புள்ளைய வளர்க்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணு பேசுறா. அப்ப நீயே ஆபாசத்தை தொறந்து விட்டுறேன்னு சொன்னா, பிள்ளை எப்படி உருவாகுவான்? இதுவெல்லாம் ஆபாசம், இதுவெல்லாம் அசிங்கம். ஒரு ஆணை வந்து தவறான வழிக்கு தான் இது இட்டு செல்லும் என்று இன்றைக்கு எல்லா விதமான நவீன ஊடகங்களும் அவனுக்கு காட்டப்படும் பொழுது, நீ ஒரு தாயாக இருந்து கொண்டு இப்படியெல்லாம் நடந்து கொண்டா அந்த பிள்ளை வந்து அதை யதார்த்தமா எடுத்துக்கொள்வானா? இன்னைக்கு எப்படி காட்டப்படுகிறது, எப்படி ஊட்டப்படுகிறது? பொதுவாவே வந்து இது மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் தவறான சிந்தனைகள், அந்த ஹார்மோன்கள் உருவாகக்கூடிய விதத்தில் தான் அந்த அந்த ஆண்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதான் இயற்கை. அது இயற்கையை மாற்ற முடியாது. எதை யதார்த்தம், அதை புரிந்து கொள்ளணும். இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியாம என்ன பண்றாங்க? நாங்க எப்படி ஆண்கள் வந்து மேலாடை இல்லாம வெளியே போனா சாதாரணமா பார்ப்பாங்களோ, அதே மாதிரி தான் பெண்களையும் பார்க்கணும் என்று சொல்லி கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க? முற்போக்குவாதிகளாக கருதக்கூடியவர்கள் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் வந்து ஆபாசத்தை திறந்து விடும். ஒரு ஆணும் பெண்ணை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து 2 பேருமே எதிர் புதிருமானவர்கள். ஆண் மீது பெண்ணுக்கும், பெண் மீது ஆணுக்கும் அன்பு, பாசம், இச்சை இதெல்லாம் யதார்த்தம் உருவாகக்கூடியதுதான். அப்ப அதான் இயற்கையா இறைவன் படைச்ச அமைப்பு. அப்ப அதை மாற்ற முடியாது. எனவே வந்து நாம் தான் பிள்ளைகளுக்கு ஆபாசம்னா இது எப்படி தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சிறு குழந்தையா இருக்கக்கூடிய அந்த குழந்தை என்ன செய்யுங்க, வெளியே அனுப்பாதீங்க. பக்கத்து வீடா இருந்தா கூட, பக்கத்து கடையா இருந்தா கூட சிறு பிள்ளைகளை தனியா அனுப்பாதீங்க. எந்த அளவுக்கு நாடு மோசமா போயிட்டு வயதானவர்கள் கூட இந்த குழந்தைகளை, தாத்தா வயதுல உள்ளவன் கூட குழந்தையை தவறா பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப பக்கத்துல இருக்கிறாரு, பாசமா பேசுறாரு, பக்கத்து வீட்டுல இருக்கிற வயசானால்தான். அப்ப எந்த புள்ள, சின்ன புள்ள போயிட்டு வந்தா என்ன, அதெல்லாம் யோசிக்க கூடாது, அனுப்பக்கூடாது. அவரும் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. பக்கத்துலதான் போயிட்டு வரட்டும், பக்கத்துல தான் வந்துருவா என்று அனுப்பக்கூடாது. யார் வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் பெண் பிள்ளைகளை தவறா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் நாட்டு நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோமே கோயம்புத்தூர்ல அந்த ஒரு சிறு குழந்தை விளையாண்டு கொண்டிருக்கு. அதைத்தான் அந்த விளையாண்டு பகல்ல விளையாடி கொண்டிருக்கிற குழந்தையை தான் முட்டாய் வாங்கி தருவது அழைத்து சென்று தவறாக அந்த பிள்ளையை வந்து சித்திரவதை செய்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த காட்சியை பார்த்தோம். அப்ப எனவே பெற்றோர்கள் எச்சரிக்கையா இருங்க, குழந்தையை வெளியே அனுப்பாதீங்க. பிள்ளைகளுக்கு வந்து ஆபாசங்கிற அசிங்கம் என்பதை சொல்லி கொடுத்து வளருங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, 2வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த தவறுகள் நடப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன? அரசாங்கம் கடுமையான தண்டனை வழங்காம இருப்பது. இஸ்லாத்துல வந்து பாருங்க, கடுமையான தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. திருமணம் முடிக்காதவர்கள் விபச்சாரம் செஞ்சா அவர்களை வந்து கசையடி அடிக்கணும். கசையடி அடித்து 80 கசையடி அடிக்கணும். அவங்களை கசையடி அடித்து எல்லாரும் பார்க்கும் வண்ணமா அதை வந்து செய்யணும். அந்த தண்டனையை வந்து பகிரங்கப்படுத்தணும். அப்பதான் அடுத்தவன் தவறு செய்ய மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல திருமணமானவன் விபச்சாரம் பண்ணானா அந்த திருமணமாகி விபச்சாரம் பண்ணவர்களை கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஏன் வந்து இப்படி கடுமையா சொல்லுது? இதெல்லாம் நடக்கும். இந்த ஆபாசன்ற பேர்ல, அசிங்கன்ற பேர்ல தண்டனை கடமையாக இல்லைன்னு சொன்னா பெற்றெடுத்த குழந்தையை கூட கொலை செய்து விட்டு தன்னுடைய அந்த மனோ இச்சையை, தன்னுடைய காம வெறியை தீர்த்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு போவாங்க. அப்ப எனவே கடுமை தண்டனை வந்து கடுமையா இருந்தா தான் அந்த கடுமைக்கு பயந்து என்ன செய்வான், அந்த தவறை விட்டு வெளியே வருவான். அப்ப இந்த இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஜெயிலுக்கு போனாலே அதை பெருமையாக என்ன செய்யறான், ரீல்ஸ் எடுத்து போடுறான். ஜெயிலுக்கு போனா என்ன செய்வான், உள்ள வச்சிருப்பான். 18 வயசு குறைவாக இருந்தா நம்மளை பெருசா தண்டிக்க மாட்டான், பெரிய தண்டனை கிடையாது, உள்ள வச்சுட்டு வெளியே விட்டுருவான் என்று என்ன பண்றான், அதை வந்து பெருமையா எடுத்துக்கொள்றான். நம்ம பாக்குறோமா இல்லையா, 16 வயதுடைய சிறுவர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த ஜாதி வெறி பிடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட போயிட்டான். 18 வயசுக்குள்ள உள்ள இளைஞர்கள் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகிறான். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா கடுமையான பெற்றோர்களுடைய கண்காணிப்பு இன்மை. அதே போல 2வது தண்டனை கிடையாது. அரசாங்கமே மதுவை ஊத்தி கொடுக்குது. அரசாங்கமே வந்து இந்த போதை பொருட்களை வந்து விற்பனை செய்யுது.
அப்ப அதுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படுறது கிடையாது, தண்டனை கொடுக்கப்படுறது கிடையாது. எனவே அதிகமாக இன்றைக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் தவறுகள் குறையும். அந்த இஸ்லாம் சொல்லுது, என்றைக்கு தண்டனை கடுமையாகுமோ அன்னைக்கு தான் தவறு குறையும். அப்ப தண்டனையை கடுமைப்படுத்துங்க. இல்லைன்னு சொன்னா இதை நம்ம மாற்ற முடியாது. இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுங்க. கொலை செஞ்சுட்டானா கொலை செய்யுங்க, கொலைக்கு கொலை தான் தீர்வு. அப்படி கொலை செய்து அதை பகிரங்கப்படுத்தினா மட்டும்தான் அதை பார்த்து நாளைக்கு யாரும் செய்ய மாட்டான், பெண் குழந்தை மீது கை வைக்க மாட்டான். இல்லைன்னு சொன்னா பச்சிலம் குழந்தையை கூட இந்த படுபாவிகள் சீரழித்து விடுவார்கள். எனவே வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்களும் சரி, ஆட்சியாளரும் சரி, சரியாக முறையாக இதை நம்ம கையாள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக மாறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.